வணக்கம். மானங்கெட்ட குடும்பமாவுல இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு தோணுது நமக்கு. மயில்கிட்ட சொல்லிட்டான் சரவணன், உங்கள் அப்பன் திருடுனாருன்னு. அவன் முன்னாடி இல்லைன்னு சொன்னாலும் கூட அந்த பிள்ளை, ஐயோ எங்கள் அப்பா என்ன தாட்டையை போட்டாரோ அப்படிங்கிற கவலை அந்த பிள்ளைக்கு இருக்குது. அவர் பாட்டில் பொட்டியில் ஜாமானை தூக்கிட்டு போனார். அது இது வரைக்கும் கண்டுபிடிக்கல. 10 ரூபா காணாமல் போச்சுனா கண்டுபிடிக்கிற பாண்டியன் இப்போ வந்துட்டு பஞ்சர் பாண்டியனாக போயிட்டார். இப்போ அவன் கொடுமை. இந்த பொண்ணு வந்துட்டு அவங்க அப்பாட்ட கூப்பிட்டு, அப்பா அப்படி பண்ணிடாதப்பா, குடும்பத்தில் வச்சிடாதப்பா, என் வாழ்க்கைப்பா அப்படிங்கிற சமாச்சாரத்தை எவனாவது சம்பந்தி வீட்டில் திருடுவானான் உலகத்தில் இருக்கிற பொண்ணை கொடுத்த வீட்டில் திருடுவாங்கனாக்கம் இது எவ்வளோ மானங்கட்ட ஈனங்கட்ட குடும்பமாக இருக்கணும் அப்படின்னு யோசிப்பாருங்களேன். இந்த குடும்பத்தையெல்லாம் வந்துட்டு நான் கண்ணில் பார்க்குறது எனக்கு வெக்கமாக இருக்குது அப்படிங்கிறது. சரவணே தனியாக கூப்பிட்டு மாமனார், இவங்க இப்படி பண்ணாதீங்க, இப்படி தப்புங்க அப்படின்னு சொல்லுவாருன்னா அவனும் சொல்லலை. ஆனால் கடைசியில் பாண்டியன் பழக்கம் போல தான் வந்துக்கிட்டு, பாண்டியனுக்கு இழிச்சவாயம் ஒருத்தன் ஏற்றினா பழனி மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி தான். இப்போ வீட்டுக்கெல்லாம் இன்றைக்கி தீபாவளி டைம் எல்லோரும் கேட்டுட்ருக்காங்க, எல்லோரும் ஜாமான் அனுப்பணும், டெலிவரி அனுப்புனா இத்தனை டெலிவரி ஆகிப்போச்சு அப்படிங்கிறப்ப வந்து 2 பேரும் சேர்ந்து பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. சரி 2 பேரும் சேர்ந்து பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இவர் அவசரமாக வேலையாக வெளியே கிளம்புறார். பாண்டியன் விழுகும்போது சரவணன் யோசிக்கிறான், வேணாம் அப்படின்னு. இப்போவும் யார் இருக்கா, எல்லாம் தெரிஞ்சது தானே. பழனியை மட்டும் மாமா கொஞ்சம் வெளியே போய்ட்டு வான்னு சொல்லிவிட்டு என் பேரில் 2 பேர்த்தையும் பார்த்துங்க, 10 பைசா கவிச்சுன்னா சொல்லிட வேண்டி தானே, சொல்ல மாட்டேங்கிறார். சரவணன் என்ன சொன்னால், நான் வேணாம் நான் மட்டும் போகிறேன், நீ இவங்க 2 பேர்த்தையும் நம்பி விட்டு போகக்கூடாதுன்னு. அவர் இருந்தால் அப்படி கிழிச்சிட்டு இருப்பான். இவர் ஒத்த கையில் 10 பேர் சம்பார், 2 கையில் 20 பேர் சம்பாதிப்பார். இவனே கூரை ஏறி கோழி பிடிக்காதவன், வானை ஏறி வைகுண்டம் போகிறவனா பழனி இருக்கிறான், நீ மட்டும் இருன்னு சொல்லிட்டு இவர் கிளம்பிட்டார். கிளம்புன உடனே வந்துக்கிட்டு இவர் கல்லாவில் போய் இப்போ உட்காந்துருக்கிறாரு. இவர் பணம் வாங்கி கொடுத்து மீதி கொடுக்கறதுக்கு போனால் பழனி விட, என்னப்பா நிபாட்டில் கல்லாவில் நிபாட்ட டக்குன்னு கையை வைக்கிற அப்படின்னு அசிங்கப்படுத்துகிறார். இவர் அசிங்கப்படுறதுக்குன்னே இருந்த ஒரு மனுஷனை, பழனி மாதிரி ஒரு இடத்துல நம்மளை மாதிரி ஆளுங்க யாராக இருந்தால் என்ன பண்ணியிருப்போம், உடனே திரும்பி அந்த கடையை விட்டு உடனே கிளம்பி போயிருப்போம், அவ்வளோதான். இவன் ஒரு சும்மா சோத்துக்கு தேத்தப்பை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது பொழப்பு. அப்புறம் வந்துட்டு 2 பேரும் சேர்ந்து உட்காந்துருக்காங்க. அப்புறம் வந்துட்டு இவர் வந்துடுறாரு. இவர் வந்தானு வந்துட்டு, ஏன்னா பண்ணிடா டெலிவரிக்கு போகல, எனக்கும் டெலிவரிக்கு போகலைங்கிறாரு. உடனே இவரெல்லாம் சேர்ந்து சொல்கிறான். அவர்லாம் மாமனார்லாம் சொல்கிறாரு வந்துட்டு, எப்படிலாம் கடன் நடத்த முடியாது சம்பந்தி, இவங்க அப்படித்தான் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் பழனியை மயிலோட அப்பாவையும் வச்சுக்கிட்டு பாண்டியன் லூசுத்தனமாக திரும்பவும் கத்துறாரு. நேற்றுக்கு நடந்துச்சே அப்படிங்கிறத பற்றியெல்லாம் கவலையே படலை. அவருக்கு அவர் தான் இவ்வளோ திருந்த மாட்டார் அப்படிங்கிறது தான். இவரெல்லாம் பெருசாக எனக்கு என்னன்னாக்க, இவரெல்லாம் சரி, இந்த மயில் தன்னுடைய வாழ்க்கையை எவ்வளவோ பொய் சொல்லி வச்சுருக்கிறோம், இப்போ திரும்ப வந்து கெட்டு போகுதே அப்பாவால் அப்படிங்கிறது கூட இல்லாத ஒரு மயில் இருப்பாங்களா? அப்படி மயில் இருந்தால் செத்த மயிலாக இருக்கிறது தான் அர்த்தமாக இருக்கும் போல இருக்குது. பார்ப்போம் இன்னும் என்னென்ன கன்றாவதியை பார்ப்போம்னு.